இந்த ஓட்டி ஆடு தென்னை ஓட்டி மண்டடிச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா நாங்கள் இந்த தென்னை வளர்ப்பு வர்த்தலை வழக்க வந்து எங்களுடைய நிலப்பரப்பில் எங்களுடைய வர்த்தலை வாழை பொறுத்த மட்டும் பெனதான்ன்றது. இந்த காணி வந்து 200 வரப்புக்கு மேற்பட்ட காணி நிலப்பரப்பு. இது ஃபுல்லாக பெனண்ட காணியில் இன்றைக்கு வந்து இந்த காணிக்கால விடிஜாவா இது இப்போ இது எங்கட காணியில் நம்மளால் தான் காணியை பராமரிக்கிறார். இது வந்து தென்னம்பிள்ளை வெஜ்ஜா பாடிச்சா எங்களோட கிராமத்துக்கு எங்களுடைய வர்த்தலை வழக்கு வந்து ஒரு குளிர்ச்சி இந்த தென்னையால் குளிர்ச்சி ஏற்பாடு கொண்டு இருக்குது ஒன்று. மற்றது வந்து இப்போ வந்து இந்த அந்த வெள்ளை ஈக்கல்ன்னு சொல்லி அந்த ஈக்கல் வந்து தென்னொலையில் பிடிச்சி வாரதால் அதுன்ற சத்தம் இழுக்கிறதால தேங்காயின் பெருக்கம் வந்து குறையுது. அது முதல் வந்து 1 கிலோ 1.5 கிலோ நின்ற தேங்காய் வந்து இப்போ வந்து 400 ரூபா 300 ரூபாய்க்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது எல்லா சத்தையும் இழுத்து இருக்குது. அந்த சும்மா சாரமான பூச்சியானது. அந்த பூச்சியை வந்து நாங்கள் மருந்தாலே ஏதாலையும் அடித்தாலும் கொல்லல. அது ரெண்டாவது இந்த பண்ணாச்சி பூச்சி மாதிரி தான் செட்டை அதில் தண்ணி பட பழுக்கும். அப்போ அதுவே அங்கே வந்து சுவரா. அப்போ அதை வந்து எப்படி கொல்லணுமென்று சொன்னால் இப்போ என்ன சில பேர் செய்கிறாங்க இடப்பட்ட அதில் இந்த தென்னை பட்டிலேருந்து ஒரு 5 அடி தள்ளி மஞ்சள் பேக்கச்சு மஞ்சள் குழந்தை சுற்றி போட்டு விளக்கெண்ணியை பூசி விட்டால் அதில் வந்து ஒட்டுப்பட்டு சாவுது. அது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா அது உண்மை தானே, அது சாவுது, பிரச்சனை இல்லை, சாவுது. ஆனால் அடுத்தது வந்து அந்த செவ்வாண்டு இருக்குது தானே, அந்த செவ்வாண்டு தான் இதை வந்து இப்போ இதை வந்து அடித்து ஓட்டையாக்கி வச்சிருக்கு. அப்போ இது ஏன் செவ்வாண்டு வந்து இது ஓட்டையாக்கி அடித்து வச்சிருக்கிறது காரணம் என்னென்று சொன்னால் தென்னை நட்டு கீழ் ஓலை வந்து தானாக தான் பழுத்து விழவும், தானாக பழுத்து விழவும். பழுத்து விளைக்க வந்து இப்போ நாங்கள் இதாக பார்ப்போம். இது வந்து பேர் வந்து என்ன பிரச்சனைக்கு பிஞ்சு ஓலையிலே வெட்டி போட்டார். பிஞ்சு ஓலையில் வெட்டி விட்ட கையோட இது வந்து 5 மாதம் சொல்லி இந்த ஓலை பழுக்கிறது. இவர் வேலைக்கு வெட்டினால பழுத்துட்டுது. அப்போ இந்த பகுதி வந்து இந்த மட்டை நிற்கிற பகுதி வந்து ஓலை வந்து பழுத்து நல்லா பழுத்து ஓலை விளைக்க வந்து இந்த இந்த ஓலை இந்த மட்டை இடத்துல வந்து பயிரம் வரும். அப்போ அந்த செவ்வாண்டு அடிக்காது. நாங்கள் வந்து இதை வந்து இப்போ அவசரப்பட்டு இந்த ஓலை கீழே முட்டு போட்டு வெட்டுவோமாக இருந்தால் இது இப்போ 1 மாதத்துக்கே காய்ஞ்சிடும். அப்போ இந்த பகுதி வந்து சும்மா இலவாக இருக்கும், சொய்ஸாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாண்டை வந்து அடிக்கிறதுக்கு அது குச்சுவோம், அதில் வைரம் ஏறாது. அப்போ சில பேர் விஷயம் தெரியாமல் என்ன செய்யணும், ஓலையே வெட்டுறது. அப்போ முந்தினாக்கள் சொல்கிறான், முந்தின வயது போனாக்கள் எங்களுக்கு சொன்ன வசனம் எப்படின்னு சொன்னால், தம்பி காசா நீ வந்து தென்னை ஓலையை கட்டி வளாப்பு, தென்னை ஓலையை கட்டி வள, பனையை வெட்டி வள, பனையை வெட்டினா தான் பனை வளரும். தென்னை ஓலையை கட்டி வள. ஏன் அப்படி சொன்னவேன்னு சொன்னால் தென்னை அடிமரம் வந்து விரிவடையும், பெருசாக வரும், தென்னை ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நாங்கள் தென்னை ஓலையை வந்து நாங்களாக இயற்கையாக கத்தியால் எடுத்து வெட்டி கொண்டு இருக்க தென்னை வந்து நெடுத்து வளர்ந்து சில பிள்ளைகளாக பாருங்க சும்மா ஓங்கி வளர்ந்து போய் நிற்பாங்க, இருந்தாப்பில் வளர்ந்துட்டேன்னு சொல்லி. அதே போல் தென்னை வளர்ந்து நிற்கும். ஆனால் ஆரோக்கியமான தேங்காய் இதுவரை போடாது, குறும்பிலெல்லாம் விழும். மற்ற தேங்காய் பிறக்க வந்து அந்த தேங்காயுடைய அந்த காம்பு வந்து முறியும். அப்போ இதுக்கு காரணம் வந்து நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் தென்னோலையே வெட்டாது, தென்னோலை தானாக பழத்து விளட்டு. மற்றது வந்து நீங்கள் வந்து இந்த தென்னை பகுதியெல்லாம் வந்து நாங்கள் வந்து பாத்தி கட்டு போட்டு தண்ணி விடுறோம். ஆனால் இதில் இருந்து 5 அடி மண்ணை விட்டுட்டு 5 அடி தண்ணி விட்டால் தான் பேருக்கு தண்ணி போகும். அப்போ நாங்கள் சுற்றி வந்து எங்களுடைய ஊர் பசலையில் இந்த மஞ்சள் மணக்குள்ள வேப்பம் குழியில் எங்களோட ஊர் பசலையில் கொண்டு வந்து 4 பக்கம் போட்டு ரச்சு கொண்டு போயிற தென்னை கருத்து கொண்டு வரும். அப்போ இப்போ வந்து சுகமான வேலை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் தெளிவாக நடிப்பான் அண்ணாங்களை தென்னை போகிற உரம் வந்து கிடாக்கு 3 மாதத்துக்காக காய்க்க மாட்டேன். கிடக்கிற தேங்காயெல்லாம் குறும்பெல்லாம் விழுந்துவோம் கீட்டில், அதெல்லாம் போடாங்க. நீங்கள் அதை போட்டு எந்த லாபமும் இல்லை. இயற்கை எங்களுடைய செயற்கை பசலையை போடுங்க, செயற்கை பசலை சேத பசலைன்னு சொல்லி கோட்டை அரசாங்கம் கொண்டு வந்தால் அது நல்ல விஷயம்தான். அது வந்து மண்ணுக்கு அதை வந்து பழக்கப்படுத்தினா, இப்போ நானும் தோட்டம் செய்கிறாத, நானும் விவசாயம் செய்கிறேன். நான் உரம் பாவிக்கிறது குறைவு. நான் வந்து ஆடு கூட வளர்க்குறபடியாக அதில் பசலையை எடுத்து நான் முளாக்கண்டு போட்டு வளர்க்குறேன். அது உரத்தை விட ஆரோக்கியமாக முளாக்கண்டு வளர்ந்து நிற்கு. ஒரு தேச மரம் கொண்டு கலாலையாக நின்றாது இன்றைக்கி வந்து போட்டு கொண்டு 1 ரூபாய்க்கு எங்களோட ஆட்டு ரூபா கொண்டு வந்து சேதனை பசலை அந்த உரத்தை கொண்டே போட்டேன். இப்போ தேசி வந்து இங்கேயோ வளர்ந்து நிற்கு. எனக்கு அதிசயம் ஆகிறது என்ன தேசி இப்படி வந்துட்டு தான். அப்போ அதே போல் வந்து நீங்கள் இயற்கையை பயன்படுத்தும்.
செயற்கை இப்போ அவங்க செயற்கை தார உரங்களை போட்டு தென்னில் பழுதாக்கும். அது ஒரு 6 மாதம் தான் மலரும், அப்புறம் அது வளராது, அந்த தன்மை கட்டுப்போம். ஆனால் படிச்சா நீங்கள் இதுக்கு ஓலையால் அந்த பொச்சு மாட்டி அடுத்து இந்த இதெல்லாத்தையும் வெட்டி நீட் பண்ணி இந்த இந்த இதில் பண்ணாடெல்லாம் நீட் பண்ணி விட்டால் சிவபாண்டு பழம் மற்ற அந்த அதை தென்னங்குருத்து கிடைக்கிற வண்டு வந்து அது பெண்ணக்குள்ளே வைக்கலாம். ரிஞ்சோ வாங்கி உடுப்பு தைக்கிற ரிஞ்சோவை வாங்கி அதுக்கு தென்னை மட்டுக்க கொட்டி விட்டு அது எரிப்பு தன்மைக்கு அரைக்க மாட்டேன். அப்போ அது 6 மாதத்துக்கு அந்த பவர் வேலை செய்யும். அப்போ இதை வந்து நாங்கள் ஃபுல்லாக மாதிரி பாய்ச்சி கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை வரத்துலாம் கிராமத்துக்கு இப்போ இந்த தென்னந்தோட்டம் பேசாமல் இருக்கிறா அப்படின்னா எங்களோட வருங்கால புள்ளிகளுக்கெல்லாம் ஒரு நன்மை. ஏனென்றா பக்கே இருக்காது பூமியில். அப்போ பக்கே இருக்காத காரணம் அப்போ நாங்கள் தென்னை வச்சாக்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம், நன்றியை தெரிவிக்கிறோம். இதே போல் வரத்துலாவனுக்கு அநேகமான காணிகள் கிடக்குது. இப்போ நான் என்ன ஒரு தோட்டம் கொண்டு தென்னந்தோட்டம் வச்சிருக்கிறேன், 100 தென்னை நட்டு கிடக்குது. அவள் கொழம்பில் இருக்கிறா, வயது போன அம்மா ஒரு ஆள் கொழம்பில் இருக்கிறா, பிள்ளைகள் வெளிநாட்டில் நிற்குது. அவன் தென்னையெல்லாம் வச்சுட்டு பராமரித்து அவன் வந்து பார்த்துட்டு அதிசயப்படினா என்ன ஈசன் இப்படி காணி கிடாக்குது, தென்னை அப்படி வந்துருக்கான்னு சந்தோஷம். அதே போல் நீங்கள் வரத்துலாவனுக்கு இருக்கிற மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் கமக்கார அமைப்பில் இருக்கிறபடியால் எங்களோட மக்களுக்கு உங்களோட காணியில் கொடுங்க, அவங்க பராமரிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுங்க, வருங்காணியாக விடாதே, ஏனதானண்டு விடாதவங்க. நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, எங்களோட தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை என்ன செய்யலாம்னு கேளுங்க. இப்போ நான் திருக்காஞ்சல் அப்படின்னா கிளியம்மான்னு சொல்லி அவங்க வரத்துலான வாண்ட தின்னோட 40 காணி செய்கிறேன். இப்போ நம்மளை உருத்துறான்னு சொல்லி யாரும் வெளிநாட்டில் நிற்கிற அவரும் எனக்கு அந்த காணியை தந்துருக்காரு. இப்போ அவர்கிட்டையும் இப்போ நல்லா உழுதுகளெல்லாம் நீட் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறேன். அவர்கிட்டையும் ஒரு 3 வருஷத்துக்கு ஃபுல்லாக மாங்கண்டு அடித்து சைட்டுக்கு கமம் அடித்து தென்னையில் அடித்து அந்த இடமெல்லாம் சோழியாக வரப்போகுது. அதே போல் நீங்கள் எனக்கு தான் தரணும் மண்டியில் நாங்கள் இந்த பொறுப்பாக இருக்கிறபடியாக நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை வேறு விவசாயம் செய்கிறவங்களை பகிர்ந்து கொடுத்து எங்களோட கிராமத்தை நாங்கள் வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருவோம்ன்றதை நான் புலம்பெயர்ந்த மக்கள் படத்தில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் தயவு செய்து ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க, காணியில் கொடுத்து அதை பலவ நம்பரை கொண்டு வாங்க. இப்போ எல்லாம் வந்து கையால் வெட்டப்பட்ட கிணறுலாம் அங்கே எவ்வளோ கிணறுகள் இருக்குது, சமுதாய சீர்கேடுகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு அதில் இட ஊர்கள் இருக்குது, தள்ளி விழுத்துனா தெரியாது. நீங்களே மீடியாவில் பார்க்குறீங்க, வயது போனாக்கள் எல்லாரும் வந்து ரேப் பண்ணுறாங்களன்ற பிரச்சனை வருது. அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஆனபடியாக நீங்கள் எங்களோட வரத்தில் மக்களோட தொடர்பு கொண்டு இடங்களை நீட் பண்ணி எல்லோரும் நீங்கள் இப்போ நான் மரம் வச்சது மட்டுமண்டு இல்லை, எல்லோரும் இந்த இடங்களில் மரங்களை வச்சு எங்களோட வரத்தில் இடத்தை நாங்கள் டெவலப்புக்காக கொண்டு வரோம். இந்த பானியம் இந்த இதெல்லாம் இந்த பாதனியங்கள் இல்லாதபடி எல்லோரும் அதில் நீட் பண்ணி மற்றவங்க வந்து கிராமத்தை பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு நீங்கள் எல்லோரும் செய்யணுமன்றது என்னுடைய விருப்பம். நீங்கள் செய்வீங்கன்றதுனால இதை நீங்கள் செய்வீங்களான்ற ஒரு மன உறுதியோடு இந்த இதான இப்போ இதை நான் இதை வந்து முடித்து கொடுக்குறேன்.